திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமம் இந்திரா காலனி பகுதியில் மார்ச் 2ஆம் தேதி அந்த பகுதியில் இருந்த அந்த மக்கள் குழுமியிருந்த ஒரு சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் அவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி கொடிய தாக்குதலை, அதாவது அரிவாள் போன்ற ஆயுதங்களால் பெரும் தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பெரும் தாக்குதலில் மாற்றுத்திறனாளி உட்பட 2 பேர் உயிர் பலியாகி இருக்கிறார்கள். 5 பேர் பெரும் காயத்துடனும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த அசம்பாவிதத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்தினர்களுக்கும் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கும் காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக ஆறுதலையும் இரங்கலையும் பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் இந்த கொடிய அசம்பாவிதத்தில் ஈடுபட்டவர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்ததாகவும் இதோடைய தகவல் வெளிவந்திருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் சாதி மோதல் போன்ற வன்முறையில் ஈடுபடுபவர்களாகவும் கூலிப்படையை சேர்ந்த ரவுடிகளாகவும் உள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 பேர் தலைமறையாகியுள்ள நிலையில் அவர்களை தேடுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடைய வயதை நாம் நல்லா ஆராய்ந்து பார்த்தால் 19, 20, 21 போன்ற ஒரு இளம் பிராயத்தில் உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். அதிலேயும் ஏற்கனவே கொலை வழக்கில் தொடர்புடைய சிறைக்கு சென்று வந்த ஒரு 2 நபர்களும் அதில் மீண்டுமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தொடர் அந்த விசாரணை மேற்கொண்டது பார்த்ததில் பலவித குற்ற செயலில் ஈடுபடுபவர்களாகவும் பலவித சாதி மோதல்கள், ரவுடிசம், கூலிப்படைகள் போன்ற தொடர்பு உடையவர்களாகவும் அவருடைய தகவல் வெளிவந்திருக்கிறது. விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரமாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இளம் பிராயத்திலேயே இவர்கள் பலவித குற்ற செயலில் ஈடுபட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த அந்த சமயத்தில் கூட அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்ததாக அங்கு இருந்தவர்கள் தகவல் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த போக்கு தொடர்ந்த வண்ணமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இதற்காக கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு நாள் அடையாள உண்ணாநிலையை மேற்கொண்டோம். இந்த மாதிரி கொடும் அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களை தடுக்க வேண்டும், அந்த சமூக விரோதிகளை உடனடியாக கண்டறிந்து காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தியே ஒரு நாள் அடையாள உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டோம். ஆனாலும் இது தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. வரும் தலைமுறைகளுடைய நலன் கருதி பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்கும் விதமாக இது போன்ற போதைகளையும் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் போன்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சமூக விரோதிகளை உடனடியாக விரைந்து கைது செய்து இது போன்ற அசம்பாவிதங்களையும் இது போன்ற அச்சுறுத்தல்களும் நம் சமூகத்தில் இல்லாமல் இருக்கும் விதத்தில் காவல்துறையும் தமிழக அரசும் முன்வர வேண்டும் என்பதை காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம்.